பிரித்தானியாவில் வசிக்கும் மில்லியன் கணக்கான வாடகைதாரர்களுக்கு சாதகமாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றம் ஏற்படவுள்ளது. எதிர்வரும் 2026 மே மாதம் 1 முதல் புதிய வாடகைதாரர் உரிமைகள் சட்டம் நடைமுறைக்கு வரும் என லேபர் கட்சி அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதுவரை நடைமுறையில் இருந்த எவ்வித காரணமுமின்றி வாடகைதாரர்களை வெளியேற்றும் செக்ஷன் 2 வன்முறை முழுமையாக ஒழிக்கப்படுகின்றது. இனிமேல் வீட்டு உரிமையாளர் வாடகைதாரரை வெளியேற்ற வேண்டுமானால் அதற்கு சட்ட ரீதியான பலமான காரணம் இருக்க வேண்டும். வீட்டு உரிமையாளர் தனது வீட்டை விற்க விரும்பினால் அல்லது அவரோ அல்லது அவரது குடும்பத்தினரோ அந்த வீட்டில் குடியேற விரும்பினால் மட்டுமே வாடகைதாரரை வெளியேற்ற முடியும். இதற்கான சட்ட விதிகள் எளிமையாக்கப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வாடகையை உயர்த்த முடியும். அத்துடன் வாடகைக்காக ஏலம் விடுக்கும் முறையும் அதிகப்படியான முன்பணத்தை கோருவதும் சட்டவிரோதமாக்கப்பட உள்ளது. பிள்ளைகள் உள்ளவர்களுக்கோ அல்லது அரசாங்க சலுகைகளை பெறுபவர்களுக்கோ வீடு வழங்க மறுப்பது இனி சட்டப்படி குற்றமாகும். அதேபோல வளர்ப்பு பிராணிகளுடன் தங்குவதற்கான கோரிக்கைகளையும் வீட்டு உரிமையாளர்கள் பரிசீலிக்க வேண்டும். அண்டை வீட்டாருக்கு இடையூறு விளைவிக்கும் வாடகைதாரர்களை வெளியேற்றுவது இனி இலகுவாக்கப்படும். இது குறித்து பேசிய வீட்டு வசதி செயலாளர் ஸ்டீவ் ரீட், முறையற்ற முறையில் வாடகைதாரர்களை வெளியேற்றும் காலத்திற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம். ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பான தங்குமிடம் இருப்பதை இந்த சட்டம் உறுதி செய்யும் என்று தெரிவித்துள்ளார். தனியார் துறையில் வாடகைக்கு இருப்பவர்கள் வீடற்றவர்களாக மாறுவதை தடுக்க இந்த சட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.